ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம கோலத்தில் கலர் கொடுக்கறதுக்கு எப்படி ஈஸியாக கலர் கொடுக்கலாம், ரொம்ப அழகாக தெரியறதுக்கு எந்தெந்த மாதிரிலாம் கலர் கொடுக்கலான்னு ஒரு சில டிப்ஸ் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வளைவு இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா, அந்த டிசைனுக்கு அந்த வெள்ளை கோலப்பொடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதை சுற்றிலும் அதை ஒட்டி உள்பக்கமாக நீங்கள் கலர் கொடுக்குற இடத்துல ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே இந்த மாதிரி கலர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெள்ளை கோலப்பொடி மேலே அவ்வளவா நம்மளுடைய கலர் பொடி படாது. இது பார்க்குறதுக்கும் கண்ணா பின்னான்னு இல்லாமல் அழகாக இருக்கும். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலர் கொடுக்கும்போது இப்போ நான் எப்படி கொடுக்குறேன் பாருங்கள். இது மாதிரி ஒரே பக்கமாக கொடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணணும். இங்கிட்டு ஒரு தடவை, அப்புறம் மேலே ஒரு தடவை, அப்படி கண்ணா பின்னான்னு எல்லா பக்கமும் கொடுக்கக்கூடாது. ஒரே மாதிரி ஈவனாக ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதை அப்படியே கொண்டு போய் கடைசி வரையும் க்ளோஸ் பண்ணணும். அப்போ இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். கேப்பாக இடையில திட்டு திட்டாக இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக கலர் கொடுக்க முடியும். இப்போது இந்த மாதிரி வளைவான டிசைன் எதுவும் இல்லாமல் ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வளைவுகள் இல்லாத எந்த ஷேப்பாக இருந்தாலும் நீங்கள் சதுரமாக இருக்கலாம், செவ்வகமாக இருக்கலாம், இல்லை நீளமான ஒரு கட்டம், எப்படி உங்கள் கோலத்தில் வளைவுகள் இல்லாத இடம் வரும்போது நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி இந்த மாதிரி அந்த அவுட்லைனை ஒட்டி ஒரு லைன் கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நீங்கள் லைனாக கலர் கொடுக்கணும். இதுக்கு லைன் பை லைன் கலர் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நல்லா பட்டையாக கோலப்பொடி எடுத்துகிட்டு நல்லா அப்படி லைன் பை லைன் கொடுக்கும்போது இதுவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஈவனாக அழகாக இருக்கும். இடையில கலர் பொடி இல்லாத திட்டான இடங்கள் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இப்படி கொடுத்து கடைசி வரையும் அதே ஷேப்பில் அப்படியே லைன் பை லைனாக கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இடையில எங்கேயுமே கேப் இல்லாமல் நல்லா ஈவனாக நம்ம கலர் கொடுத்துருப்போம். இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக இந்த பூ கோலம் போட்டிருக்கேன் சும்மா சாம்பிளுக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி கோலம் தான். இந்த ரெண்டுக்குமே ரெண்டு விதமாக நான் கலர் கொடுக்க போகிறேன். அதில் எது பிரைட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரெண்டும் ஒரே மாதிரி கோலம் தான், பக்கத்தில் போட்டிருக்கேன். ரெண்டுக்கும் ரெண்டு விதமாக கலர் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ரெண்டு விதமான கலர்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த பூ இப்படி இருக்குது. இப்போ இது பக்கத்தில் ரெண்டாவது இருக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இது ரெண்டில் எது பிரைட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நிச்சயமாக அந்த ரெண்டாவதாக இருக்குது இல்லையா, அதுதான் பிரைட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம எல்லோ அண்டு க்ரீன் இந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லோ அப்புறம் க்ரீன் இந்த ரெண்டு கலர் கொடுத்தா அந்த கோலமே நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற அந்த பூவில் நம்ம எல்லோவோ இல்லை க்ரீனோ யூஸ் பண்ணல. ரெண்டாவதாக போட்டிருக்கிறதுல எல்லோ அல்லது க்ரீன் இதில் ஏதாவது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒன்று. நீங்கள் எந்த ஒரு கோலம் போட்டாலும் எந்த ஒரு டிசைன்ஸ் போட்டாலும் அதில் எல்லோ அல்லது க்ரீன் ரெண்டுமே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரெண்டில் ஏதாவது ஒரு கலராவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற அந்த கலர்ஸ் மற்ற கலர்ஸுமே கூட நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸு. எல்லோவும் க்ரீனும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ தான் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இப்போது அடுத்ததாக கலர் கொடுக்கறதுக்கு இப்போ ஒரு சும்மா 2 லீஃப் மாதிரி போட்டுக்கிறேன். 2 இலைகள் மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த 2 இலைக்கும் நம்ம கலர் கொடுக்கலாம். இப்போ முதல் இலைக்கு நம்ம எப்பயும் போல் ஒரு க்ரீன் கலர் எடுத்து அந்த இலை ஃபுல்லாக க்ரீன் கலர் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி கொடுக்கறத விட இது இன்னுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இலையில் பாதி இந்த மாதிரி லைட் க்ரீனும் இன்னொரு பாதி கொஞ்சம் டார்க் க்ரீன் அந்த மாதிரி ரெண்டு கலர் லைட் அண்டு டார்க்கில். இப்போ லைட் ரோஸ் இல்லைன்னா டார்க் ரோஸ், லேசான எல்லோ அப்புறம் கொஞ்சம் டார்க் எல்லோ, இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ அப்புறம் கொஞ்சம் டார்க் ப்ளூ, இந்த மாதிரி உங்களோட டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி டபுள் ஷேடில் மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் அப்படி 2 கலர் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இப்படி 2 ஷேடு இந்த கலர் கொஞ்சம் அப்படி ஈவனாக கரெக்டாக கோடு கிழிச்ச மாதிரி கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் மேலே கீழே இருக்க மாதிரி கொடுக்கணும். இது இந்த க்ரீன் அந்த க்ரீனில் கொஞ்சம் இருக்கணும், அந்த க்ரீன் இந்த க்ரீனில் கொஞ்சம் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி
இப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெண்டாவதாக இருக்கிற மாதிரி நீங்கள் கலர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த டிசைனாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் அந்த கோலம். இப்போது அடுத்ததாக கலர்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். என்னடா கோலம் போடாமல் கலர் மட்டும் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்க அப்படி தானே? இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கோலங்கள் போடும்போது கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த குட்டி குட்டியான அந்த டிசைன்ஸ்குள்ளே கலர் கொடுக்கறதுக்கு நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அந்த மாதிரியான இடங்களில் ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸ் வரக்கூடிய டிசைன்ஸ் நீங்கள் போட போகிறீங்க, ஒரே மாதிரி பேட்டர்ன் வரக்கூடிய கோலம் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அந்த கோலத்துக்கு ஏற்றாப்பில் இந்த மாதிரி முதல்ல கலர் கொடுத்துடுங்க. இது வந்து ஈஸியாக டக்கு டக்குன்னு கொடுத்துடலாம். ஒரு எந்த அளவுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கடகடன்னு இது மாதிரி கலர்ஸ் கொடுத்துட்டு அந்த கலர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அது மேலே வந்து கோலம் போட போகிறோம். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு டார்க் க்ரீன், அப்புறம் ஒரு எல்லோ, இப்போ ஒரு பிங்க் கலர் நல்லா வட்டமாக நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து கொடுக்கறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது, கடகடன்னு கொடுத்து முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஒயிட் பொடியிலலாம் படாமல் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா இன்னுமே கோலமே போடலை. இப்போ பக்கத்தில் வந்து 2-3 இலை இருக்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த இலையோட ஷேப்பில் நீங்கள் வந்து கலர் மட்டும் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இது மேலே வந்து நம்ம வெள்ளைப்பொடி வச்சு நம்ம வேணுங்கிற டிசைன்ஸ் மட்டும் போட்டு விட்டுக்க போகிறோம். அப்படி போடும்போது உங்களுக்கு வெள்ளைப்பொடி மேலே படாமல் கலர் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. அப்புறம் கலர் கொடுக்கறதுக்கும் லேட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு விட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி இந்த கோலத்தை போட்டுட்டு இதுக்குள்ளே கலர் கொடுக்கும் போது சின்ன சின்ன இடமா இருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அந்த கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவை அந்த வெள்ளை கோலப்படி மேலே திரும்ப ஒரு அவுட்லைன் ஒரு தடவை கொடுக்கணும். இப்போ இது வந்து இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு திரும்ப இன்னொரு தடவை அவுட்லைன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ இதே கோலத்தை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் கொடுத்துட்டு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். அதே சமயம் ஒரு நாள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நாள் கலரை கொடுத்துட்டு இந்த மாதிரி கோலத்தை அது மேலே வரைஞ்சி பாருங்கள். யாருக்குமே இது வந்து நீங்கள் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போட்டிருக்கீங்கன்னு அந்த டிஃப்ரென்ஸே பார்க்கறதுக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இலையும் அது மாதிரியே நம்ம வரைஞ்சி விட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.